பறந்து போ படம் உண்மையிலேயே மனசு எல்லாமே பறந்து போக வச்சிட்டாங்க டைரக்டர் ராம் சார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். மியூசிக் சொல்ல போனா எனக்கு மியூசிக் தான் படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு அந்த அந்த சாங்ஸ் ஆடு இந்த ஒரு செப்பலுக்கு ஒரு பாட்டு நாலாயிரம் காணும் அது மாதிரின்ட்டு நல்லா ஃபன்னா இருந்துச்சு. சிவா சாரு இந்த படத்துல அவரு முக்கியமான படம் நடிச்ச ஒரு 5 கிலோ குறைச்சிருப்பேன் நினைக்கிறேன். மலை ஏறாரு இறங்குறாரு ஓடுறாரு செம்ம ஃபன்னா இருந்தது. சொல்லணும்னா ஒரு ஒரு லாக் இல்ல ஒரு இது இல்ல ஒரு நான் வந்து கட்டி போட்டு நான் வந்து இமேஜின் பண்ணி நான் ஒரு சின்ன வயசுக்கே போயிட்டேன். நம்ம வந்து இப்படி இருந்தா நம்மளே இப்படிதானே ஓடியா தெரிஞ்சிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஞாபகம் வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. காமெடில ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் சும்மாவே காமெடி பண்றாரு. அதுதான் அவரால ஃபன்னே படத்துல. ப்ரோ படம் ஃபுல்லாவே அவர் காமெடி தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவங்க பையனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் நல்லாவே ஒத்து போச்சு. டான்ஸ் இன்னும் ரொம்ப ஒத்து போச்சு. அஞ்சலி கற்றது தமிழ்ல இருந்து அவங்களோட காம்போ எப்பவுமே வேற லெவல். அஞ்சலி மேம் சிவாக்கு எங்களுக்கு நான் சமந்தா ஃபேன். அவங்க ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்னும் குட்டி பையன் நடிச்சிருப்பான் குமார்ன்ற ஒரு கேரக்டர், அவனும் நல்லா பண்ணியிருந்தான். அந்த அன்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஈக்குவலா பண்ணியிருந்தான். சூப்பரா இருந்துச்சுண்ணா. சம படம். சிவா சார் எப்படி பண்ணிருக்காரு? ஃபன் பண்ணிருக்காரு. அதுல ஃபன்னா இருக்கும். ஆனா பேரண்டிங் ஃபாதரா இருக்கும். சூப்பரா இருந்துச்சுண்ணா. எமோஷனாவும் இருந்துச்சு. எமோஷன்னா காமெடி படம். இது காமெடி தான். இன்டர்வல் அந்த ட்விஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா வந்து நடக்கிறது ஓடுறது எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டுல பாட்டு ஒரு கதை சொல்லிருக்காங்க. பாட்டுலயே ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. சிவாவோட டான்ஸ் தான் பிளாஸ்டா இருக்கும். டான்ஸ் தனியா ஒரு சம்பவம் இருக்கு. சூப்பரா. அஞ்சலி மேம் பத்தி கேட்கணும். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க ஒரு செம்ம கேரக்டர் ஒன்று பண்றாங்க. அது வந்துட்டு திடீர்னு வருவாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அவங்க வரும்போது ஃபுல்லா தியேட்டரே. அவங்க அந்த அஞ்சலி மேம்க்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. அது கூட நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சாங்க. இல்ல சாங்ஸ் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு கேட்க. ரொம்ப செமையா இருந்துச்சு. படத்துல சாங் இருக்குங்களா இல்ல சாங்ல படம் இருக்குங்களா? சாங்ல தான் படம் இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் ஆக்சுவல் சாங் மியூசிக் டான்ஸ்லாம் இல்லாம ஃபன்னா இருந்துச்சு. இந்த படம் யங்ஸ்டருக்கு பிடிக்குமா குழந்தைகளுக்கு இல்ல ஃபேமிலிஸ்க்கு பிடிக்குமா? ஐ வுட் சே எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபன்னுக்கு ஆப்வியஸ்லி சிவா பண்றதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். மியூசிக்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. நிறைய சாங் இருக்குன்னாங்க. இல்ல ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் இட்ஸ் நாட் லைக் நார்மல் மியூசிக் போட்டு மியூசிக் வீடியோ மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சிரிச்சு யோசிக்கிற மாதிரி நல்ல மூவியா இருந்தது. எங்கேயுமே போரோ லாகோ அந்த 2.5 மணி நேரத்துக்கு லாகிங் வந்து வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அந்த பாட்டு போர்ஷன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா லிரிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த அப்பா பையன் அது வந்து நம்ம சிவா சாருக்கு அந்த அப்பா கேரக்டர் ஒர்க் அவுட் சூப்பரா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல அந்த பையன் குட்டி பையன் சூப்பரா நடிச்சிருந்தான். அன்பு கேரக்டர் பண்ணவன். ராம் சார் படம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அதுல சிவா சாருடைய அந்த காமெடி ரெண்டு பேரும் சேர்ந்தது காம்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சோ இந்த படம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? குழந்தைகளுக்கா ஃபேமிலிஸ்க்கா யங்ஸ்டர்? ரெண்டு பேருக்கும் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். யங்ஸ்டர் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. அஞ்சலி மேம்லாம் உள்ள வந்திருந்தாங்க. அஞ்சலி மேமுக்கு வந்து ஹீரோயின் போர்ஷன் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது என்னோட ஒப்பீனியன். ஒரு 10 நிமிஷம் அந்த அவங்க போர்ஷன் தான் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் அதனாலதான் சொன்னேன் ஹீரோயின் போர்ஷன் அவங்களுக்கு கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். மியூசிக்கல் டிராமா மாதிரி நிறைய மியூசிக்கோட ஏதாவது டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? ஃபீல் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா தான் மெசேஜ் இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு இருக்கக்கூடாது. குழந்தைகளோட சேர்ந்து இருக்கணும். அவங்க எல்லாம் கிராமத்துல போய் பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி இயற்கையோட வாழணும் அப்படின்றத சொல்ல வர்றாரு. சிவா அவருக்கு வந்து இந்த கேரக்டர் அடாப்ட் ஆயிருக்கா? சூப்பரா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கண்டிப்பா. ஓகே. அவரு கதைக்கு தேவையானதா இருக்காரு. இந்த கதை வந்து கஷ்டத்தை பத்தி சொல்ற மாதிரியா இருக்கா இல்ல ஜாலியா லைஃப் ஸ்டைல ஒரு மெசேஜ் வந்து ஜாலியா சொல்லியிருக்காரு. வேற எதுவும் எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. பேரண்ட்ஸ் பசங்களை கூட்டு வந்து பார்க்கணும். பசங்களுக்காக பேரண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. முன்னாடி எடுத்த படத்தை விட இது வந்து பேரண்ட்ஸுக்காக குழந்தைங்களுக்காக நல்லபடியாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. அப்படி கிடையாது. படம் ஃபுல்லாக பாட்டு கிடையாது. படத்துக்கு தேவையான பாட்டு தான்.
படம் ஃபுல்லா சும்மா தனியா பேருக்கு இந்த மற்ற கமர்ஷியல் படத்துல வைக்கிற மாதிரி பாட்டுலாம் கிடையாது. தேவையான படம். சண்டையும் கொத்தும் எதுவும் இல்ல அதுல, அதனால நல்லா இருந்துச்சு. எப்பயுமே அவரது ஒர்க் அவுட் ஆகும்ல காமெடி, இதுலயும் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. எமோஷனல் ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த இஎம்ஐ எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் என்ன இருக்கு அதுல? ஏமே எமோஷனல் இருந்தாலும் சிவா சார் வந்து அந்த காமெடியில கவர் பண்ணிட்டாரு. படத்துல நிறைய பாட்டெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அது எதுவும் போரிங்கா இருக்கா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் லேக் ஆச்சு சாங். அடிக்கடிக்கு சாங் போடுறது ஒரு ஏதோ மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல, ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த படம் யாருக்கு பிடிக்கும்? குழந்தைகளுக்கா, ஃபேமிலிஸ்க்கா, யங்ஸ்டர்க்கா? ஃபேமிலிஸ்க்கு தான் பிடிக்கும், எங்க தெரியாது. என்னோட கருத்து ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓவராலா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அம்மா அப்பா அவங்க வந்து லைஃப்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க சார். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள் அவ்வளோக்கா கவனிக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு வர்றாங்க, வந்தா அவங்களுக்கு சமையல் கட்டு அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு தான் இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை ஒன்று மெயினாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இப்போ இந்த நம்ம டைம் இப்போ இந்த ஹாஃப் இயர்லி லீவ் அந்த மாதிரி லீவ் டைம்லையும் நம்ம குழந்தைகளுக்கோசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கே கூப்பிட்டு போகணும். அவங்களும் என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கும். அவங்களோட இதையும் நம்ம காமெடி மட்டும்தான் இருக்கும். இதுல அவர் அப்பா ரோலும் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இல்ல, இருந்தாலும் காமெடி இருக்கு, நல்லா இருக்குங்க சார். அது நல்லா இருக்கு. அஞ்சலி மேடம் போரிங்னா கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் அதுல அதாவது ரொம்ப டீப்பா போரால இல்லைங்க சார், அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு டைம் பார்க்கலாம் சார், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரேட்டிங்னா 10க்கு 8. அது புதுசாக இருந்துச்சு எனக்கும் பார்க்குறதுக்கு, என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. படத்தோடய ட்ராவல் ஆகிறதுனால நம்மளுக்கு தனியாக வேற எங்கேயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போக முடியல. அந்த பாட்டுக்கூடிய லைன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அஞ்சலி மேம் ஒரு சின்ன போர்ஷன் வராங்க, அதுவுமே ஆனால் வேல்யூபுளாக தான் இருந்துச்சு. அவங்க அதுக்கான அந்த மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு. பேரண்டிங் தான் ப்ரோ, பேரண்டிங் பத்தி தான். அதை பத்தி நல்ல ஆக்சுவல் பேரண்ட், நல்ல பேரண்டிங் எப்படி இருக்கணும்ன்றது தான். நம்மளோட ஆசையை பசங்க மேல திணிக்கூடாது, பசங்களுக்கு என்னவோ அதை பண்ணணும், அதுதான் சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ் திருந்தணுன்றது இல்லை ப்ரோ, ஊருக்காக பசங்களை வளர்க்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்றாங்க. அந்த சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடாது, அந்த வேர்டு எல்லாமே இதுதான். இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை, அந்த மாதிரிலாம் கிடையாம எங்க படிச்சாலும் பசங்க சந்தோஷமா இருக்காங்களான்றது தான். அதே ஸ்கூல்ல படிக்கிற பசங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அங்க சேர்க்கலாம் அப்படின்றது தான் கதை. ட்ரெய்லர்ல குடும்ப கஷ்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அது கனெக்ட் ஆகும். நார்மலா எல்லா வீட்லயும் இருக்கிறது தான், அந்த மாசம் ஆனா அந்த இஎம்ஐ கட்டுற அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது படமே. அது வந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா ஹியூமர் தான், நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடியில ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் எமோஷன்ஸ்ல எப்பயும் கதை சொல்லுவாரு, ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்லுவாரு. இதுல ஹியூமரா சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு, சிவாக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் இல்ல இதுல, அவ்வளவுதான். அதெல்லாம் இது ஹியூமர், அவ்வளவுதான். ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மூவி பண்ணியிருக்காரு, எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். வருஷம் அவர் இந்த மாதிரி படம் பண்ணணும். பையன் அப்பாக்குள்ள சென்டிமெண்ட், பேரண்ட்ஸ் பசங்களோட சென்டிமெண்ட் சொல்லியிருக்காரு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராம் சாரால இந்த மாதிரி படம் பண்ண முடியுன்றது வந்து எங்கெல்லாம் புதுசா இருக்கு. எப்பவுமே சேடா வெளில வருவோம், சந்தோஷமா வெளில வந்துருக்கோம் படம் பார்த்துட்டு. நல்ல படம், சூப்பரா இருக்கு. வருஷம் இந்த மாதிரி படம் பண்ணோம், நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் படம் பண்ணோம். மியூசிக்கும் சூப்பரா இருக்கு, சந்தோஷ் ஜெயநிதி மியூசிக் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. மாண்டேஜ் சாங்ஸ் தான், நிறைய பாடல்கள் இருந்தாலுமே பாடல்கள் வந்து ஒரு கோர்வையா இருக்கு படத்தோட. நல்லா இருக்கு, நல்ல படம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். இந்த காலத்துல எல்லாம் ஃபுல்லா ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் வருது. இது வந்து ஒரு 30 வருஷம் பின்னாடி போய் ஒரு ஏவிஎம் உதயம் தேட்டர்ல எல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு ஃபீல் ஜாலியா வெளில வரும்ல, அந்த ஃபீல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு.